ஸோ பார்ட்டிஷன் ஈக்குவல் சப்செட் சம். நமக்கு ஒரு இன்டிஜர் அரே குடுத்துருக்காங்க. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, ரிட்டர்ன் ட்ரூ இஃப் யூ கேன் பார்ட்டிஷன் த அரே இன்டூ 2 சப்செட்ஸ் சச் தட் சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் போத் த சப்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம 2ஆ பிரிக்கணும். ஸோ தட் 2 சப்செட் இருக்கிறது சம்மும் ஈக்குவலா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். அது மாரி பிரிக்க முடிஞ்சா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 1, 5, 5ன்னு ஒண்ணு பிரிக்கலாம். அப்புறம் 11 ஒண்ணு பிரிக்கலாம். 2த்தோட சம்மே சேம். கரெக்ட்டா? அப்ப பிரிக்க முடியுது. பிரிக்க முடிஞ்சா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம நம்ப அப்ரோச் பண்ணும்போது, எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்டின்னா, சிம்பிளா வி கேன் சீ ஃபார் ஆல் த சப்செட்ஸ். என்னென்ன சப்செட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு அ ஒரு சப்செட்டோட சம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தோட கம்ப்ளீட் சம் கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்ளீட் சம் கண்டுபிடிச்சுட்டு, அ இந்த கேஸ்ல வந்து கம்ப்ளீட் சம் 22. ஸோ ஏதாவது ஒரு சப்செட்ஸோட சம் 11ஆ இருக்குது அப்டின்னாலே, அப்போ இன்னொரு சப்செட் சம் 11ஆ தான் இருக்க போகுது. ஸோ அதனால இப்ப 11 இருக்கா? 11 வருதா? இல்லையா? அப்டின்றத கண்டுபிடிக்கணும் நம்ப. ரைட். ஸோ திஸ் இஸ் த கோல். ஸோ இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, வி ஹேவ் டூ கோ ஃபார் ஃபைண்டிங் ஆல் த சப்செட்ஸ் அண்ட் த சம். ரைட். ஸோ இப்ப நம்ம சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் அப்டின்னா, டிஃபரெண்ட் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி வில் ஃபாலோ வெதர் டூ சூஸ் அன் ஐட்டம் ஆர் நாட் சூஸ் அன் ஐட்டம். ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 11 வரணும். ஓகேவா? ஸோ நமக்கு 11 வரணும். நமக்கு இருக்கிற நம்பர் வந்து 1, 5, 11 அப்புறம் 5. நமக்கு வர வேண்டியது டார்கெட் வந்து 11. 11 வரணும். ரைட். இப்ப நம்ம 1 சூஸ் பண்ணலாம். இல்லன்னா 1 சூஸ் பண்ணாம போலாம். இட் வில் நாட் சூஸ் 1. இப்ப 1 சூஸ் பண்ணா நமக்கு ரிமைனிங் டார்கெட் எவ்வளவு வரும்? 10 ஆயிடும். ரைட். ஸோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5 நம்ம சூஸ் பண்ணலாம். இல்ல 5 சூஸ் பண்ணாம போலாம். இப்ப 5 நான் சூஸ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு ரிமைனிங் டார்கெட் 5 ஆயிடும். இங்கிருந்து. ஏற்கனவே 1 சூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப 5 சூஸ் பண்றேன். 5 சூஸ் பண்ணாம போனேன்னா, ரிமைனிங் டார்கெட் 10 தான் இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் நானு 11 சூஸ் பண்ணலாம். இல்ல 11 சூஸ் பண்ணாம போலாம். ஸோ, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 11 சூஸ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு ரிமைனிங் டார்கெட் என்ன வரும்? 5 - 11 -6 ஆயிடும். ஸோ, இங்க -6 ஆனா, இங்க சூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வாய்ப்பு இல்லன்னு ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ரைட். ஸோ நான் ஒரு பர்ட்டிகுலர் சப்செட்ஸ்க்கு வரேன். வரும்போது என்னுடைய டார்கெட் நெகட்டிவா போச்சுன்னா இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணோம் 11 சூஸ் பண்ணாம போலாம். 11 சூஸ் பண்ணாம என் டார்கெட் 5 தான் இருக்கும். இப்ப அடுத்தது 5. 5 சூஸ் பண்ணலாம். இல்ல 5 சூஸ் பண்ணாம போலாம். இப்ப நான் 5 சூஸ் பண்றேன் அப்டின்னா, என்னோட டார்கெட் 5 - 5 0 ஆயிடும். ஸோ எப்ப 0 ஆகுதோ, அப்ப எனக்கு 11 வந்துருச்சு. இங்கிருந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஓகே. இப்ப இப்போ ஒரு வி வில் ஹேவ் அன் இண்டெக்ஸ் ரைட். இங்க போம்போது பார்த்தீங்கன்னா, வி வில் ஹேவ் அன் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் 0 இருக்கும். 0வ சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ண வேணாமா? அடுத்த வாட்டி வரும்போது இண்டெக்ஸ் என்ன இருக்கணும்? ஸோ நான் இண்டெக்ஸ போடவே இல்ல. யூ நீட் டூ ஹேவ் த இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் 0 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1. இப்ப செகண்ட் நம்பர சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ண வேணாமா? ஓகே. இப்ப நம்ம 1ல இருந்து இத ஆரம்பிச்சோம். கரெக்ட்டா? அடுத்தது 5ல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நம்ம வந்து இண்டெக்ஸ் 1 வந்து எதுவுமே சூஸ் பண்ணல. அடுத்தது 5 சூஸ் பண்ணலாமா? இண்டெக்ஸ் 2 5 சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ணாம வேணாமா? 5ல இருந்து ஆரம்பிக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு போயி, எப்ப நமக்கு டார்கெட் 0 வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே 2 ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துரலாம். ரைட். இப்ப இத முதல்ல நம்ம பண்ணி பார்ப்போம். இத பண்ணி பார்த்துட்டு இத ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹேவ் டூ பேசிக்கலி கால் அ டிஎஃப்எஸ் ஃபங்ஷன். அது வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து we will have the index. Okay. And then we should have the target. And then we should have the array. Right. So now இப்ப நான் வந்து what I have to make? I have to make two choice. Right. ஒண்ணு வந்து இத சூஸ் பண்ணலாமா? இல்ல
சூஸ் பண்ணாம போலாமா? சப்போஸ் சூஸ் பண்ற மாரி ஒரு இத கால் பண்றேன். இப்ப நான் சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணலையோ, நான் அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது என் இண்டெக்ஸ் +1 ஆவணும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் +1 ஆவணும். அப்புறம் இப்ப நான் சூஸ் பண்றேன் அப்டின்னா, என் டார்கெட் வந்து நான் என்ன வேல்யூ சூஸ் பண்ணனோ, அத மைனஸ் பண்ணிடணும். நான் சூஸ் பண்ணா வேல்யூ மைனஸ் ஆயிடணும்ல? ரைட்? ஸோ அண்ட் ஐ வில் பாஸ் த அரே. ரைட்? ரைட். அடுத்தது வந்து சூஸ் பண்ணாம போறதுக்கு. சூஸ் பண்ணலனா டார்கெட் ஒண்ணுமே ஆவாது. ரைட். இப்ப 2 வாட்டி இதுல கால் பண்றேன். கரெக்ட்டா? எனக்கு இந்த வேல்யூ ஏதாவது ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இந்த இதுல போய் வெதர் ஐ அம் ஏபிள் டூ ஃபைண்ட் 0 வருதா இல்லையான்றத ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு ட்ரூ வருது அப்படினாலே ஜஸ்ட் இங்க இருந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட்? ஓகே. இப்ப வாட் இஸ் த பேஸ் கண்டிஷன்? இஃப் நம்மளுடைய IDX is equal to ARRR.length. நம்ம IDX பிளஸ் பண்ணிட்டே போறோம். கரெக்ட்டா? எப்ப நம்ம IDX வந்து ஃபுல் இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா, வாட் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளுடைய டார்கெட் ஈக்குவல் டு 0வா? அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே. இல்ல இஃப் நம்மளுடைய நம்ம ஆட் பண்ணிட்டு போகும்போது டார்கெட் வந்து லெஸ் தென் 0 வரலாம்ல? நம்ம டார்கெட்ல மைனஸ் பண்ணிட்டே வரோம். கரெக்ட்டா? சோ இஃப் டார்கெட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா we have to return false. Correct? Okay. So அது வந்து invalid index வந்துரும். Suppose if target is equal to 0, length வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. If target is equal to 0 அது வந்தாலும் we can return true. So இதெல்லாம் பேஸ் கண்டிஷன். ரைட். நான் இப்ப என்ன ஜஸ்ட் கால் பண்ணும் ரிட்டர்ன் DFS ஆஃப் first index. What is the target? I have to find the total sum. Correct. So sum கண்டுபிடிக்கிறதுக்கு I will go through this array and I will add to the total sum. ஸோ எல்லாத்தையும் சம்மில் ஆட் பண்ணிட்டே வரேன். இப்போ வந்து இது வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். கரெக்டா? அப்பதான் நம்ம 2 சப்செட்டா பிரிக்க முடியும். இஃப் நாட் ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பரா இருக்குன்னா இங்கேயே ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரைட். ஸோ ஓகே ரைட். இப்போ டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம சம் என்னவோ டிவைடட் பை 2 அதான் டார்கெட். இப்போ டோட்டல் சம் 22 வருதுன்னா நமக்கு 11 இருக்கா கண்டுபிடிக்கிறது தான் டார்கெட். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பாஸ் த நம்ஸ். ரைட். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ யூ ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே. கரெக்ட். யூ ஆர் பாசிங் நம்ஸ். கரெக்ட். லெட்ஸ் ட்ரை திஸ். Cannot find symbol variable I. Okay, IDX. Okay, இது அக்செப்ட் ஆகுது. பட் ஐ திங்க் திஸ் வில் நாட் பி எஃபிஷியன்ட். ஓகே, டைம் எக்ஸீடட் ஃபார் அ பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ். இப்போ நம்ம இதுல என்னத்த ஆப்டிமைஸ் பண்ணலாம்? யூசுவலா நமக்கு லாஜிக் படி கரெக்ட். நம்ம வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட் கொண்டு வரணும். எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா நம்ம எங்கேயாவது கால்குலேட் பண்றது திருப்பி தேவைப்படுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே. ஸோ பேசிக்கா வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகே.
ஸோ நம்ம ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி, அதாவது ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட், அதாவது டேபிள் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அதாவது இப்ப நம்ம இப்படி வந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி வந்துட்டே இருக்கும்போது, ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் 1ன்னா 1 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ வச்சு நம்மளால அந்த டார்கெட்ட ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதா? திஸ் இஸ் ரிட்டர்னிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட்? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? அந்த 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 இண்டெக்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் வச்சு அந்த டார்கெட்ட ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணுது. ரைட்? இந்த வேல்யூ வேற எங்கேயாவது இந்த இந்த வேற ஒரு பாத்ல தேவைப்படும். ரைட்? சோ அத நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ண முடியுமா? ரைட்? ஐல இருந்து இருக்கிற நம்பர்ஸ், ஐல இருந்து இருக்கிற நம்பர்ஸ வச்சு நம்பளால இந்த டார்கெட்ட ஃபார்ம் பண்ண முடியுமா? அத ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்டின்னா, அத நம்ப இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? சோ அத எப்படி ஸ்டோர் பண்றது? So for that we need to declare the memorization table. So we will have a boolean, okay, memorizing table memo, and இங்க அதுக்கு memory allocate பண்ணணும். So memo is equal to new boolean of, first you have to allocate for your array size. Second, you have to allocate for your sum by 2 for target. So இந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸை வச்சு அந்த டார்கெட்டை பண்ண முடியுமா பண்ண முடியாதா இதை நம்ம வரும்போது ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். ரைட்? ஸோ இங்க வரதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஐ எம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸை வச்சு இந்த பர்టిక్యులர் டார்கெட் இருக்குல்ல, அந்த டார்கெட் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தான் கண்டுபிடிக்கிறேன். ரைட்? தட் இஸ் வாட் திஸ் இஸ் ஃபைண்டிங், ரைட்? இதை நான் ஒரு இது பாஸ் பண்றேன்னா, இந்த இந்த இண்டெக்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வர நம்பர்ஸை வச்சு இந்த டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, அதுதான் இது ரிட்டர்ன் பண்ணுது. கரெக்டா? அது 2 வேல இருக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரைட்? இது அந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை வச்சு அதைத்தான் பண்ண முடியுமா முடியாதான்றதை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் ரிட்டர்ன் பண்றேன். இதை ஸ்டோர் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நான் ஐ ஹவ் அலோகேட்டட் மெமரி, நான் கேபிட்டல் பூலியன் போட்டிருக்கேன், அதனால இது எல்லாமே ஆப்ஜெக்ட். ரைட்? ஸோ ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இஃப் மெமோ ஆஃப் ஐடிஎக்ஸ் ஆஃப் நமக்கு வர டார்கெட், ஓகே, நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். ஏற்கனவே அதை ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்ப ரிட்டர்ன் அந்த வேல்யூ. கரெக்ட்? சோ ஒரு 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 பர்టిక్యులர் பாத் இருக்குல்ல, அது என்ன கண்டுபிடிக்குது? இந்த இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ்ல இருந்து நான் ஏதேதோ பாத்துல போய் எனக்கு இந்த டார்கெட் வருமா வராதா அப்படின்னு தான் கண்டுபிடிக்குது. அப்ப இண்டெக்ஸ் அந்த டார்கெட் வேல்யூ, இந்த இண்டெக்ஸை வச்சு அந்த டார்கெட் நம்மளால கொண்டு வர முடியுமா அந்த இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரை வச்சு, அதைத்தான் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நாளை பின்ன வேற இடத்துல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஸ்டோர் பண்ண வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? சோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி குறையும். ஏன்னா ஒரு ஒரு இண்டெக்ஸ்க்கு ஒரு டார்கெட்டுக்கு ஒரு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். You have to allocate for sum by 2 plus 1. ஏன்னா இண்டெக்ஸ் 0 வந்து ஆரம்பிக்குதுல்ல.
ஓகே. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு இண்டெக்ஸ் ஒரு இதுக்கு, ஒரு இண்டெக்ஸ்க்கும் ஒரு டார்கெட் ஒரு தடவ தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எத்தன இண்டெக்ஸ் இருக்கு? லென்த் இஸ் n. அப்புறம் டார்கெட் எவ்வளோ டார்கெட்? ஸோ n இன்டூ டார்கெட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. n இன்டூ டார்கெட் இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.